அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சாப்பாடு விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்து வீட்டில் தான் 3 நாட்களுக்கு சமைக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். திருமண வீட்டில் சாப்பாடு போடக்கூடாது என்ற கட்டளை இட்டார்களா? அழைப்பிற்கு பதில் சொல்லுமாறு கூறியிருக்கிறார்கள். ஒரு பெண் வீட்டில் வீண் விரயமின்றி எவ்வித அனாச்சாரமுமின்றி இரத்த உறவுகளுடனும் அண்டை அயலவர்களுடன் சாப்பாடு கொடுத்து அவர்களுடைய மணமக்களுக்கான வாழ்த்து பாரக்கல்லா துவாக்களையும் பெற்றுக்கொள்வது கூடாதா? நல்ல அழகான ஒரு பொருத்தமான தலைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. என்ன வைக்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மையத்து நேரம் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் சொன்னாங்க, இஸ்னஉ லி ஆலி ஜஅஃபர தஆமன், நீங்கள் ஜஅஃபர் அவங்களோட குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு செஞ்சு கொடுங்கோ, அவங்களுக்கு நான் கவலை வந்திருக்குதுன்னு அங்கே சாப்பாடு செய்யாமல் வேற ஆட்களுக்கு செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. அப்போ அங்கே என்ன வந்திருக்குது, ஆனால் அங்கே என்ன வரல, நல்லா விளங்கிக்கங்க. மையத்து வீட்டில் சாப்பாடு ஆக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்போ ஒத்தருமே செஞ்சு கொடுக்கல. மையத்து வீட்டாக்க சாப்பாடாக்கி தின்னக்கூடாதா? ஒத்தரும் கொடுக்காடி தின்னத்தான் வேணும். நம்ம தின்ன போகக்கூடாது. நம்ம தின்ன போகாம நம்ம செஞ்சுக்கிட்டு போய் கொடுக்கணுன்ற அந்த வழிகாட்டுதல். கேள்வி என்னன்னு சொன்னா, அங்க ஒரு வழிகாட்டுதல் இருக்குது, இங்க ரசூலா என்ன செய்யலையே, பெண் வீட்டில் சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லலையே. அடுத்தது, அழைப்பு விடுக்கப்பட்டால் கட்டாயம் பதிலளிங்கன்னு ஹதீஸ் வந்திருக்குது. எனவே ஒரு பெண் வீட்டார் என்ன செய்யறாங்க, குடும்ப உறவுகள் இரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்ளணுன்றதுக்காக ஒரு சாப்பாடு போட்டா ஏன் அதுக்கு போகக்கூடாது? நல்ல அருமையான ஒரு கேள்வி, நல்லா விளங்கிக்கங்க. முதலாவது ஒரு விஷயம், அழைப்பு விடுத்தால் கட்டாயம் போகணுன்றதற்கு தானே, இது வலிமாவுக்கு தான். எதுக்குத்தான்? நீங்க புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய எல்லா ஹதீஸையும் தேடி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைப்பு விடுத்தால் பதிலளிப்பது ஒரு முஸ்லிமுக்கு கடமை என்று சொன்னது எதைத்தான்? வலிமாவை தான். அதை நல்லா விளங்கிக்கங்க. வலிமாவுக்கு அப்பால உள்ள சாப்பாடுகளை பொறுத்த வகையில் விரும்பினா போகலாம், விரும்பினா என்ன செய்யலாம், போகாம இருக்கலாம். ஆனா ஒரு சாப்பாட்டு நிகழ்வு அல்லது ஒரு மஜ்லிஸ் இஸ்லாத்துக்கு முரணானதாக, இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு மாற்றமானதாக இருந்தால் சாப்பாடு ஹலாலாக இருக்கும். ஆனா அந்த நிகழ்வுக்காக என்ன செஞ்சாகணும், பைசரிப்பு செய்தாக வேண்டும். இப்ப நீங்க பாருங்க என்ன சொன்னா, இந்த பெண் வீட்டு சாப்பாடை இன்றைக்கு சிலர் சொல்லிக் கொள்றாங்க, நாங்க வசதிக்கு கொடுக்கிறோம் உண்டு. ஆனா பெண் வீட்டு சாப்பாட்டு அடிப்படை வசதிக்கு கொடுத்ததா? இதை பாருங்க. நீங்க அடிப்படை எதுக்கு கொடுத்தது? இது மாற்று மதத்தவர்களிடத்திலிருந்து காப்பி அடித்து பெண் வீட்டாரை கொடுமைப்படுத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, சாப்பாடு போட்டுத்தான் ஆகணும். வலிமாவை கூட பேச மாட்டாங்க. பெண் வீட்டு சாப்பாடு இருக்க வேண்டும் ஒரு நிபந்தனையா இருந்தது. ஒரு சிலருடைய 25 வருடம் 30 வருட போராட்டத்துக்கு பின்னால என்ன செஞ்சிருக்குது, அது மங்கி போய் விருப்பத்துக்கு கொடுக்கிறோன்ற பேர் வந்திருக்குது. ஒன்றுக்கு சட்டம் எடுக்கும் பொழுது அடிப்படையை வச்சு தான் சட்டம் எடுப்போம். தனி மனிதன் செய்யறதை வச்சு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சட்டம் எடுக்க முடியாது. பொதுப்படையாக பெண் வீட்டு சாப்பாடுன்றது ஒரு சீதனத்தின் வடிவமாக, பெண் வீட்டாரை கசக்கி பிழிகிற ஒரு கலாச்சாரமாக இருந்துதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, கொஞ்சம் அல்லாஹ் பயந்து யோசிங்களேன். இன்றைக்கு ஏதோ ஒரு சிலர் போராட்டத்தை அதில் மங்கி போய் விரும்பினவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடிப்படை எங்கிருந்து வந்தது? அங்கிருந்து தானே வந்தது. எனவே மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுறது கூடுமா கூடாதா? ரசூலுல்லாஹ் மாறு செய்யுங்கள்னு தானே சொன்னாங்க. எனவே முதல் கட்டம், நான் இன்றைக்கும் அந்த புஸ்தகத்தை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மறந்து போயிடுது. நாங்கள் 2002 காலப்பகுதியில், நான் ஓலவல் எழுதினது 2002 காலப்பகுதியில். அந்த நேரம் 8ஆம் வகுப்பு சமூக கல்வி புஸ்தகம், யாரும் சேர்மார்கள் இருந்து படித்த ஞாபகம், படித்து கொடுத்த ஞாபகம், இந்த புக்கை கொஞ்சம் எனக்கு கிடையாது. ஏன்னா சிலபஸ் மாறினதுக்கு போகிறோம், அதை தேடிக்கொள்ள இல்லாமல் இருக்குது. 2002 காலப்பகுதியில் இருந்த 8ஆம் வகுப்பு சமூக கல்வி புஸ்தகம். அந்த புத்தகத்தில் 8ஆம் ஆண்டு அல்லது 10ஆம் ஆண்டு, நான் ஓலவல் எழுதுகிற பீரியட், நம்ம 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் சிலபஸை கவர் பண்ணி எழுதினோம். ஞாபகம் இருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பழைய காலத்தின் இந்த பௌத்த சமூகத்துடைய அந்த சமூக முறை என்ற அந்த பாடத்தில் திருமண பாடத்தை பேசும் பொழுது அவங்களோட முறையில் 3 முறை இருந்து தான் திருமணம் நடத்துகிற முறை. அதில் ஒரு முறை எழுதும் பொழுதே அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, கல்யாணம் முடிச்சா என்ன செய்வாங்க, ஆம்புளையை கொண்டு போய் மாப்பிள்ளையை கொண்டு போய் எங்க விடுவாங்க, பெண் வீட்டில் விடுவாங்க. அவங்க ஒரு சாப்பாடு போட்டு அதை என்ன செய்வாங்க, வரவேற்பாங்க. இப்படி ஒரு திருமண முறை இருந்ததாக என்ன அவங்களோட சமூக முறையில் எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இது நமக்கிட்ட இது எங்கிருந்து வந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய முறையில் 7 நாளைக்கு மாப்பிள்ளை போய் பெண் வீட்டில் குந்திருப்பாரு, பொம்பளை சாப்பாடு கூப்பிட்டு கொடுத்து வரவேற்பாங்கன்றது எந்த முஸ்லிம்களோட கலாச்சாரத்தில் இருந்து இருக்குது?
ரசூல்லோட காலத்துல இருந்ததா, சஹாபாக்களோட காலத்துல இருந்தா, இமாம்களோட இல்ல. நம்ம இஸ்லாத்துக்கு வரும்பொழுது ஒன்றோ பௌத்தர்கள் இருந்து வந்தோம் அல்லது இந்துக்கள் இருந்து வந்தோம். அவங்களோட அப்படியே என்ன செஞ்சிருக்கிறோம், திருமணத்திலே மையத்து வீட்டில் விடாம வந்திருக்கிறோம். அதுக்கு நிறைய உதாரணம் காட்டலாம். அதுல தான் இந்த மந்திரிக்கிறது, கொச்சிக்கா சுத்துறது, அது இதெல்லாம் வந்திருக்குது. விளங்கிடுதா? அடையாளம் போடுறது, மோதிரம் போடுறது எல்லாம் அங்கிருந்து. அவன் தாலி கட்டினா நமக்கு தாலி கட்ட முடியாது. நம்ம என்ன செஞ்சோம், சவடி ஏத்தினோம். விளங்குதா? அதே போல மையத்து விட்ட பாருங்க, அவங்களும் என்ன செய்வாங்க, மையத்தை தூக்கும் வரைக்கும் ராவைக்கு லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க இல்லையா? என்ன ஆவி சுத்திக்கிட்டு இருக்குதாம். அடே ஆவின்ற கலாச்சாரமே அவன்டாப்பா. நம்மளும் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மையத்தை அடக்கும் வரைக்கும் வீட்டில் என்ன செய்யறது இல்ல. உங்களோட ஊர்ல இதுக்கு லைட் ஆஃப் பண்ணுவாங்களா? இரவைக்கு ஆட்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த வீட்டில். இருக்குதா அந்த கலாச்சாரம்? நம்முடைய ஏரியாலலாம் இருக்குது. என்னன்னா அந்த மையத்தையும் அந்த கல்யாணத்திலே நிறைய கொப்பி அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எனவே முதலாவது நம்ம விளங்கணும், இந்த கலாச்சாரம் முழுக்க யாருடைய கலாச்சாரம்? மாட்டு மதத்தோடைய கலாச்சாரம். இன்றைக்கு ஏதோ போராட்டங்கள் இதை பேசி சீதனத்தை பேசி 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 என்ன செஞ்சிருக்குது, என்ன செஞ்சு இந்த அளவுக்கு விரும்பினவங்க கொடுக்கிற கட்டம் வந்திருக்கு. முதலாவது, எனவே இது முதலாவது மாற்று மத கலாச்சாரம். மாற்று மத கலாச்சாரம் வந்தா மொத்தமா செய்ய முடியாது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, திருமணத்தில் ரசூல் ஒரு முறையை காட்டி தந்தாங்களா இல்லையா? இன்றைக்கு நிறைய உலமாக்களோட நாங்கள் பேசுகிறோம், அவங்களுக்கு விளங்குது இல்லை, அல்லாஹ் போதுமானவன். நமக்கு விளங்கினதான் இஸ்லாம் செய்ய சொல்லுது. முஸ்லீம்களுக்கு எப்போ இமாம், முஸ்லீம்களுக்கு எப்போ ஒரு கூட்டமைப்பு இல்லையோ அப்போ இஸ்லாம் சொன்னது நீ ஒதுங்கி போய் உன் ஈமான பாதுகாத்து கொண்டது தான். எனவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், இஸ்லாமிய திருமணத்தில் ரசூலா வலிமாவை காட்டி தந்தாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் வலிமா என்று காட்டி தந்திருக்கும் பொழுது எப்படி நாங்கள் இன்னொன்றை உருவாக்கலாம்? அதுக்கு நீங்கள் வேற நேரத்துக்கு செஞ்சுக்கோங்க. திருமணம் முடிஞ்ச போதோ என்னமான செஞ்சு எப்பயாவது நீங்கள் சாப்பாடு கொடுங்க, யாராவது தடுத்தாங்களா? அது இன்றைக்கு இல்லா போயிட்டுதே. நான் சும்மா சொல்றேன் உங்கள்கிட்ட, நீங்க வருஷத்துக்கு ஒருக்கா எப்பயாவது ஒரு குடும்ப உறவுகள் ரத்த உறவு சேரனுக்கு சாப்பாடு போடுறீங்களா? இல்ல. திருமணம் வந்தா மட்டும் போடுறீங்க, ஏன் கேட்கிறேன் நான். மையத்துன்னு வந்தா மட்டும் போடுறீங்க, ஏன் கேட்கிறேன். அந்த கலாச்சாரத்தை ஹயாத்தாக்க துடிக்கிறீங்க. எனவே நல்லா விளங்கிக்கங்க. உங்களுக்கு சாப்பாடு போடணுமா, குடும்ப உறவுக்கு போடணுமா, உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற நாளை பார்த்து போட்டுட்டு போங்க. அல்லது உங்களுக்கு இப்போ நீங்கள் பெரும்பாலும் இந்த பக்கத்தில் கடலுக்கு போவீங்க மீன் பிடிக்க, இன்றைக்கு போயிட்டு வந்தால் நல்ல பறக்கத்தா மீன் கிடைச்சி லாபம் கிடைச்சி எல்லா குடும்பம் கூட சாப்பாடு போடுங்க. இதை யார் தடுத்தா? ஏன் திருமணத்தில் ஏனப்பா குடும்பம்னு சேர்க்குறீங்க? ரசூலா சாப்பாட்டு குடும்பத்தை சேர்க்கவே இல்லை, ஏழையே சேருன்றாங்க ரசூலுல்லா. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எனவே நல்லா விளங்கிக்கங்க. நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், திக்ரு செய்கிறது பொது வணக்கமா இல்லையா? திக்ரு செய்கிறது பொது நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச மாதிரி நினைச்ச எண்ணிக்கையில் செய்யலாம். அந்த திக்ருன்ற வணக்கத்தை இடம் குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு எண்ணிக்கை குறிப்பிட்டு செய்யலாமா? செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மாதிரி செய்யணும், எப்படி பொதுவாக செஞ்சுட்டு போகணும். இப்ப தொழுகைக்கு பின்னால ரசூல் எத்தனை தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்ல சொன்னாங்க? 33. 34 தடவை சொல்ல வானண்டாங்களா ரசூலுல்லாஹ்? நான் கேட்கிறேன், வானண்டாங்களா ரசூல்? ஏன் செய்யக்கூடா? இல்ல எனக்கு நேரமிக்கு நான் இதுக்கு பிறகு 60 செய்வேன், ஏன் செய்யப்படா? 33 தான் இல்லை. நீ சுப்ஹானல்லாஹ் 34 சொன்னாலும் நன்மை கிடைக்காது. இதான் இஸ்லாம் சொன்ன அடிப்படை. அப்ப ஏன் ரசூலை தடுக்கல தானே? பாங்குக்கு பின்னால ரசூலை சலவாத்து சொல்லுங்கண்டாங்க, சொன்னாங்க தானே? சலவாத்து ஒரு மனுஷன் நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி நினைச்ச நிக்கல செய்யலுமா இல்லதா? ரசூலா மீது நினைச்ச மாதிரி செய்யலுமா இல்லதா? நினைச்ச மாதிரி நினைச்ச எண்ணிக்கையில் எப்படியும் செய்யலாம். ஆனா நேரம் குறிப்பிட்டு இடம் குறிப்பிட்டு எண்ணிக்கை குறிப்பிட்டு செய்யலாமா? மார்க்கத்தில் உருவாக்க முடியாது. உங்களுக்கு நினைச்ச மாதிரி வசதி மாதிரி செஞ்சுட்டு போகலாம். ரசூலுல்லாஹ் பாங்குக்கு பின்னால சலவாத்து சொல்லுங்கோண்டாங்க, பாங்குக்கு முன்னுக்கு சலவாத்து சொல்ல வானம்டாங்களா? அப்ப ஏன் தடுக்கிறீங்க? சலவாத்து தானே சொல்றான், ஒன்றுக்கு 10 நன்மை கிடைக்கட்டுமே. அதுவல்ல பிரச்சனை. பாங்குக்கு பின்னால சலவாத்தை காட்டி தந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஏன் பாங்குக்கு முன்னால காட்டி தர முடியல? எனவே ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததோட நின்றுக்கங்க, இல்லாததை உருவாக்காதீங்கன்னு இறக்கமா சொல்லிக் கொள்றோம் நாங்க. எனவே எப்படி சலவாத் என்பது ஒரு பொது வணக்கமோ ஒரு பொது இபாதத்தோ மூமின்களை நோக்கி இடப்பட்ட பொது கட்டளையோ அதே போன்ற ஒண்ணுதான் சாப்பாடும். பொது கட்டளை வணக்கம். என்னமோ சாப்பாடு போடுறது ஆதத்தாம். அது ஆதத்துன்றதை விட அது என்ன? சுவனவாசிகளுடைய பண்பு, அது வணக்கம். ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்தில் சிறந்தது எது? அஃஷுஸ் ஸலாம் வைத்ஆமுத் தஆம் அப்படி சொன்னாங்க தானே ரசூலுல்லாஹ். சலாத்தை பரப்புங்க, சாப்பாடு கொடுங்கோண்டாங்க. சாப்பாடு கொடுக்கிறது வணக்கம். நீங்க நரகவாசிகளை பத்தி பாருங்க, எங்கெல்லாம் அல்லாஹ் நரகவாசிகளை சொல்கிறானோ அந்த இடத்துல பண்பு சொல்லும் பொழுது வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதை தூண்ட மாட்டார்கள். அப்ப அவங்களோட பண்புல இருக்காது. முஸ்லிமுடைய பண்பு இதுதான், ஏழைகளுக்கு சாப்பாடு. எனவே திருமணம் வரும்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம் தானே, வேண்டிய மாதிரி சாப்பாடு கொடு, ஏன் வலிமா கொடுன்னு ஆம்பளைய பார்த்து சொன்னாங்க?
எனவே அங்க ஒரு ஹிக்மத் இருக்குது, அது அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியும். எனவே முதல் விஷயம் மாற்று மத கலாச்சாரம். ரெண்டாவது விஷயம் ரசூலுல்லாஹ் ஒரு அடிப்படையை காட்டி தந்துட்டாங்க, அதுக்கு மேல எங்களுக்கு புகையலாது. ரசூலுல்லாஹ் ஒரு சாப்பாடமே காட்டி தரலண்டா கூட நமக்கு என்ன செய்யலாம், எங்கட வளமையே செஞ்சுக்கிட்டு போயிடலாம். உண்ட காட்டி தந்தா அதோட நில்லுங்க, அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்றோம். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதும்.